व्यासा पद्मासनस्तां विपुलकटितटीं पद्मपत्राजदाक्षीं गम्भीरावर्धनाभिस्तनवर्णमिदां शुभ्रवस्त्रोत्तरीयां लक्ष्मीं दिव्यैर्गजेन्द्रैर्मणिगणगजितैः स्थापिता हेमकुम्भैः निध्यं सा पद्मगस्ता मम वसति गृहे सर्वमाङ्गल्ययुक्ताम्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் 4/5/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியருடைய ஆசியையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழுகின்ற வகையிலும் இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் ஆசாரசிலாக ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஆலயங்களிலே பிரார்த்தனைகள் செய்து கொள்ளலாம். நமக்கு ஆலயம் அருகிலே இல்லை, நேரம் போதாது, வீட்டிலேயே நம் முன்னோர்கள் அழகாக தூர நோக்கோடு முன்னைய காலத்திலேயெல்லாம் இவ்வாறு செய்து வைத்தார்கள். வீட்டிலேயே சுவாமி அறை, அது தனியாக சாமி அறை இருக்கும். அங்கே மஞ்சத்தனி தெளித்து சாம்பிராணி தூவமுட்டி தீபங்களை ஏற்றி பிரார்த்தனை செய்து மலர்கள் பறித்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் தரக்கூடியது. இன்று திங்கட்கிழமை, எதிர்வருகின்ற திங்கட்கிழமை 11/5/2026 திங்கட்கிழமை. அன்றைய தினம் இந்த சமய குரவர்கள் நால்வரிலே இறைவனாலே அப்பரே என்று அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரசு நாயனார் சுவாமிகள், அப்பர் சுவாமிகள் என்று போற்றப்படுபவர். அவருடைய குரு பூஜை நாள் சித்திரை மாதத்து சதய நட்சத்திரம், சித்திரை சதயம் அப்பர், சிறந்த வைகாசி மூலம் என்ற அந்த நால்வருடைய நட்சத்திரங்கள் குரு பூஜை நாள்கள். அவ்வாறு இந்த சித்திரை சதயத்திலே வருகின்ற திங்கட்கிழமை அப்பர் சுவாமியினுடைய குரு பூஜை அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டிலும் சர்வதேச இந்து மத குருபீடத்தினுடைய அனுசரணையோடும் இந்த குரு பூஜை சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. கொழும்பு 15 மன்றக்குழியில் அமைந்துள்ள சர்வதேச இந்து மத குருபீடத்தினுடைய மண்டபத்திலே இந்த குரு பூஜை 11/5/2026 திங்கட்கிழமை பிற்பகல் 6 மணி முதல் ஆரம்பமாகி நாவுக்கரசனாருடைய குரு பூஜை வழிபாடுகள், திருமுறை பாராயணங்கள், அதேபோல் அறநெறி பாடசாலை மாணவர்களினாலே அங்கே சிறப்பான பேச்சுக்கள் இடம்பெற்று இந்த கலந்து கொள்ளுகின்ற 100 மாணவர்களுக்கு, இந்த குருபூஜையில் கலந்து கொள்கின்ற 100 மாணவர்களுக்கு பாடசாலை கற்கை உபகரணங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. அதேபோல் இந்த பூஜையிலே கலந்து கொள்ளுகின்றவர்களுக்கு ராப்போசன விருந்தோடு இந்த குரு பூஜை வெகு சிறப்பாக ஒவ்வொரு வருடங்களும் நடைபெற்று வருவது. அந்த வகையிலே இன்று திங்கட்கிழமை, வருகின்ற திங்கட்கிழமை இந்த குரு பூஜையிலும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்தி. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அண்மை காலத்திலே நான் பல தடவைகளில் அவதானித்திருக்கின்றேன். ஒரு இல்லத்திலே ஒருவருடைய இறப்பு நிகழ்வு இடம்பெற்றால், அல்லது இன்னுமொருவருடைய இல்லத்திலே ஒரு மகிழ்ச்சியான திருமண அல்லது வெவ்வேறு வைபவங்கள் இடம்பெற்றால், அல்லது பங்கு தளங்களிலே இந்நாட்களில் மருதமடு அன்னையினுடைய ஊர்வலம் ஒவ்வொரு பங்கு தளங்களையும் சந்திக்கின்ற பொழுது, இளையவர்கள் குறிப்பாக ஒன்று கூடி ஒருவர் மற்றவருக்கு துணை செய்கின்றவரைப் போல அர்ப்பண உணர்வோடும் ஒத்துழைப்போடும் மகிழ்ச்சியோடும் பொது வேலைகளிலே அவர்கள் ஈடுபடுவதை பார்த்து எனக்கு ஒரு திருப்தி உணர்வு வருகின்றது. இளையவர்கள் என்றால் அவர்கள் புரட்சி செய்வார்கள், புரட்சனை, அவர்கள் எப்பொழுதும் தவறான பாதையிலே செல்லுவார்கள், அவர்கள் கெட்டுப்போவார்கள். இப்படியான சில முற்சார்பு எண்ணங்கள் எங்களுடைய மனங்களிலே இருக்கலாம். ஆனால் அவர்களை அணுகுகின்ற பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு உண்மைத்தன்மையான நட்பை ஏற்படுத்தி ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கின்ற ஒரு மனப்பான்மையை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு இளையவர்கள் ஒன்று கூடுகின்றார்கள். நல்ல விடயங்களை செய்வதற்கும் அவர்கள் ஒன்று கூடுகின்றார்கள். ஒருவருடைய தேவை இருக்கின்ற பொழுது, இந்த குடும்பத்திலே ஒரு தேவை இருக்கின்ற பொழுது, அவருடைய நண்பர்கள் என்று இந்த இளையவர்கள் ஒன்று கூடி அந்த தேவையிலே அவர்கள் துணை நிற்பதற்காக தங்களுடைய பங்களிப்பை செய்கின்றார்கள். இரவு பகல் பாராமல் செய்கின்றார்கள். வெயில் மழையென்று பாராமல் செய்கின்றார்கள். பொறுப்போடு செய்கின்றார்கள். அவர்கள் செய்வதிலே மிகவும் வெற்றி காணுகின்றார்கள். அந்த செயற்பாட்டை அவர்கள் மிக திறமையாக செய்ய வேண்டும் என்ற அந்த உந்துதலிலும் அவர்கள் செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இளமை என்பது ஒரு காட்டு ஆறு போன்றது, சக்தி வாய்ந்தது, வளமை மிக்கது. அதை சரியான முறையிலே நாங்கள் அந்த இளமையை வழி நடத்துகின்ற பொழுது, இந்த ஆற்று தண்ணீரை நாங்கள் சரியான முறையிலே அவற்றை வழி நடத்துகின்ற பொழுது அவை நிச்சயமாக பயனுள்ள விதமாக இந்த பூமியை நனைத்து செடிகளுக்கு உரமாகவும் இந்த உயிரினங்களுக்கு அது தாகத்தை தீர்க்கின்றதாகவும் எல்லாம் அது பயன்படுகின்றது. இந்த இளமையினுடைய ஆற்றல்களை தக்க முறையிலே அவர்கள் பயன்படுத்துவதற்கு இளையவர்களை நாங்கள் அங்கீகரிப்போம். அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்குவோம். அவர்களுடைய ஆற்றல்கள், திறமைகள், முயற்சிகளை அதன் மத்தியிலே நாங்கள் அவர்களை பாராட்டுவோம். அவர்களுடைய நல்ல குணங்களை நாங்கள் கண்டறிவோம். அவற்றை ஊக்கப்படுத்தி அவற்றிலே வளருவதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழல்களையும் ஏற்படுத்தி கொடுப்போம். இவ்வாறுதான் இயேசு தம்முடைய இளமையிலே அவர் மற்றவர்களுடைய வாழ்விலே அவர் பங்கு கொண்டு அவர்களுடைய வாழ்வை வளமாக்க விரும்பினார். அவர்களை அழைத்தார். தன்னுடைய வழியிலே அவர்கள் வாழ்ந்து அவர்கள் எதிர்காலத்திலே வாழ்வை நிறைவாக்கிக் கொள்வதற்காக அவர்களை அழைத்தார். வாறு கிறிஸ்துவினுடைய இந்த அழைப்பு ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் கேட்க வேண்டும் என்று நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு இளையவர்களையும் நாங்கள் ஆதரித்து அவர்களை அங்கீகரித்து ஊக்கப்படுத்தி அவர்களை தட்டி கொடுக்கின்ற நல்ல நண்பர்களாக திகழ்வதற்கு இறைவன் அருள் கூறுவாராக. ஆமென்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்வை எமக்கு ஒரு குறுகிய கால அவகாசம் உள்ளதாக ஆக்கி தந்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் மிக வேகமாக துரித கதியில் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சிறுவர்களாக இருந்தவர்கள் வாலிபர்களாக மாறுகிறார்கள், வாலிபர்களாக இருந்தவர்கள் வயோதிபர்களாக மாறுகின்றார்கள். குறுகிய காலத்திற்குள் இந்த வாழ்க்கை முடிந்து ஒவ்வொரு 10 வருடமும் கடக்கின்றது. அந்த 10 வருடத்திற்கு பின்னால் திரும்பி பார்த்தால் 10 வருடம் மிக வேகமாக சென்றிருப்பதை எல்லோரும் அளவலாவுவதை, கதைப்பதை, உரையாடுவதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஏன்? குறுகிய கால வாழ்க்கை தான் மனிதனுடைய அவகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டது. இதனைத்தான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அல்லது ஹலகல் மௌத்த வல் ஹயாத், நாங்கள் இந்த இறப்பையும் ஹயாத் என்கின்ற இந்த வாழ்வையும் உங்களுக்கு வழங்கி இருப்பது எதற்காக? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, யார் சிறந்த நல்ல காரியங்களை நிலைநாட்டுகின்றார் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார். சிறந்த நற்காரியங்கள் என்று சொன்னால் என்ன? எவையெல்லாம் அல்லாஹ்வினால் ஏவப்பட்டுள்ளதோ, அல்லாஹ்வினால் அவனுடைய அல் குர்ஆனிலே ஏவல்களாக செய்யக்கூடிய விடயங்களாக கட்டளையிடப்பட்டுள்ளதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக காட்டி தந்திருக்கின்றார்களோ, அவை அனைத்தும் நல்ல செயல்கள். கெடுதியான செயல்கள் என்று சொன்னால் என்ன? எவையெல்லாம் மோசமான பாவமான காரியங்கள் என்று அல்லாஹு தாலாவினால் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதோ, கட்டளை விதிக்கப்பட்டிருக்கின்றதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்களோ, செய்யாமல் தவிர்ந்திருந்தார்களோ, அவை அனைத்தும் கெட்ட செயல்கள், தீய செயல்கள். எனவே அது எந்த வழியில் அது நோக்கப்பட்டதாக இருந்த போதிலும் அது நல்ல செயல் என்று ஏவப்பட்டதுதான் நல்ல செயல். ஹலால் ஹராம், நல்லது கெட்டது, சுத்தமானது அசுத்தமானது, நாகரிகமானது நாகரிகமற்றது என்று பல வழிகளில் இஸ்லாம் நல்ல விடயங்களை காட்டி தந்திருக்கின்றது. அதிலே அடிப்படையானதுதான் மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் எனும் அந்த இடம்பெயர்வு நகர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஊரை விட்டு சென்றதன் பின்னால் அவர்கள் செய்த உபதேசம் என்ன? அஃஷுஸ் சலாம் அத்தீமுத் தஆம் ஸல்லு அலன் நாஸின் நியாம், மக்களுக்கு மத்தியில் சலாம் எனும் முகமனை பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்ற ஒரு மனிதனை பார்த்து முகம் மலர்வது, முகமன் கூறுவது, அது ஒரு அவனுக்கு செய்கின்ற பிரார்த்தனையாகவும் நலவான செயலாகவும் இருக்கும். அத்தீமுத்தாம், மக்களுக்கு உணவளிப்பது, அவர்களை அல்லாஹுடன் தொடர்பாக்குவது, அவர்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கும் எங்களுக்கும் உடைய நல்லுறவை உண்டாக்குகின்றது. அதே போன்று சல்லு அலன்னாசின் ஆம், மக்கள் தூங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி எழுந்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது இருக்கின்றதே, இதுவும் நல்ல செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாதையில் கிடக்கின்ற கல் முல்லை அகற்றி ஓரமாக போடுவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெற்ற தாயினுடைய அன்னையினுடைய முகத்தை பார்த்து மலர்ந்த முகத்துடன் அந்த அன்னையை தாயை நோக்குவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இவ்வாறு சில சிறிய நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்வில் அல்லாஹ்வுக்காக வேண்டி பின்பற்றுவதனூடாக அல்லாஹ் தாலா உலகில் எங்களுக்கு ஏவி இருக்கின்ற கட்டளைகளை நிலைநாட்டுவதற்குரிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா அருள்வான். எனவே இந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.